ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளையும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து நம்ம நல்வழிப்படுத்துகிறத நான் பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய மனுஷன் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீர் என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் யோபு குறித்து எவ்வளவு அழகான ஒரு சாட்சி சொல்றாரு. அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். தேவ பிள்ளையில, இந்த புதிய ஆண்டில் அநேக தீர்மானங்களை எடுத்திருப்பீங்க, அநேக பொருத்தனைகளை செய்திருப்பீங்க. அல்லேலூயா. உறுதியாயிருங்க. இங்கே ஆண்டவர் யோபை பற்றி எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாங்குக்கு விளங்குகிறவனுமான மனுஷனாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. எவ்வளோ பெரிய சாட்சி! அவ்வளோ உத்தமத்தில், அவ்வளோ சன்மார்க்கத்தில், அவ்வளோ தேவனுக்கு பயந்த காரியத்தில் அவனை போல ஒருத்தர் இல்லை சொல்லிட்டு, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் மேலே ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அவன் எப்படியாவது காரணம் பண்ணி அவன் விசுவாசத்தை கொலைக்கணும், அழிக்கணும்னு நினச்ச ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் உத்தமத்தில் உறுதியாய் நின்றான். எத்தனை பாடுகள் யோபுக்கு! தெய்வ பிள்ளையில் ஆண்டவர் சொன்னார், போ, ஜீவனை தவிர நீ என்னென்ன செய். ஒரே நாளில் 10 பிள்ளைங்க செத்து போகிறாங்க. தெய்வ பிள்ளையில் இருக்கிற ஆடு மாடு ஒட்டகம் எல்லா மிருகஜீவங்கள் மரித்து போகிறது. உடம்பெல்லாம் பற்கள் நிறைந்து வேதனையான ஒரு அனுபவம். ஆனாலும் என்ன பண்ணுறாக்கா, தான் உத்தமத்தில் நிற்கிறாங்க. அதே 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிங்கன்னா அங்கே மனைவி சொல்லுவா, அவளை பார்த்து, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ? பாருங்கள், மனைவியை பார்க்குறாங்க. ஆண்டவர் மாத்திர சாட்சி சொல்லுங்க. கூட இருக்கிற மனைவி சொல்கிறா, அவன் உத்தமன் என்று, உத்தமத்தில் உறுதியாக நின்றாரோ. எது நம்ம கொஞ்ச காலம் பரிசுத்தமாக வாழ்வோம், அதுக்கப்புறம் தவறி போயிடுவோம். கொஞ்ச கால தீர்மானத்தில் உறுதியாக இருப்போம், அப்புறம் தவறி போவோம். மலை ஏறி இறங்குற சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் கொஞ்ச காலம் பரிசுத்தம், கொஞ்ச நாள் பாவம். அப்படி இல்லை. நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீங்க, உங்கள் உத்தமத்தில் பரிசுத்தமாக வாழுறதுல, வேத வாசிப்பில், ஜெபம் பண்ணுறதுல எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருங்க. தேவ பிள்ளையில், இந்த ஆண்டு நீங்கள் எவ்வளோத்துக்கள் உறுதியாக இருந்தாலும் சத்துரு உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ போராடினாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. யோபு சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். யோபு இழந்த எல்லாவற்றையும் இரத்தத்தனியாய் பெற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோபை பற்றி பேசுகிறல்லவா? தெய்வ பிள்ளையில, இன்னைக்கு எடுத்த தீர்மானங்களில் உறுதியாக இருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாது. அதுதான் உனக்கு ஜீவன், அதுதான் உனக்கு வாழ்க்கை. தெய்வ பிள்ளையில, இன்னைக்கு அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, எல்லாவற்றிலும் உறுதியாக இருங்க. புத்திமதியை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க, உத்தமத்தை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க, நீதியை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க, பரிசுத்தத்தை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. உலகத்தை விட்டு ஆண்டரை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், அநேகருக்குள்ள ஆசீர்வாதமாய் வைப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, யோபு தன் உத்தமத்தில் நிற்கிறான் என்று சாட்சி சொன்னது போல, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் எங்கள் உத்தமத்தில் நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்ட. எங்களை பார்த்து ஜனங்க சொல்லட்டங்கப்பா, இவன் உத்தமன் என்று சொல்லட்டங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க, உறுதியாய் நிற்கிற ஒரு கிருபையை தாங்க. ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரமடித்து நடத்தும். கிருபை கோப்பங்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென். உங்கள் உத்தமத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களோடு ஆசீர்வதிப்பார். God bless you.